ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது எஸ்பிஐக்கில் இருக்கான லைவ் டெஸ்ட்டு. ஸோ 2 விஷயம் பண்ண போகிறேன். நான் ரீசனிங் டெஸ்ட்டு தனியாக போட போகிறேன். சரியா? ஃபிசிக்கல் ரீசனிங் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக போடுவோம். இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அந்த ஃபஸ்ட் டெஸ்ட் நான் இப்போ அட்டம் பண்ண போகிறேன். எஸ்பிஐக்கில் இருக்க மெயின்ஸில் ஃபுல் டெஸ்ட்டு. சரியா? மாற்றி எடுத்துட்டேன் போன தடவை. இதுதான் கரெக்டான டெஸ்ட்டா செக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுதுண்ணே. இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது ஃபஸ்ட் இங்கிலீஷ் போட்டுருவோம். இதுதான் கரெக்டான டெஸ்ட்டான்னு மட்டும் செக் பண்ணி combined by 3. ஓகே, இதுதான். ஸோ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு முடிச்சுடுவோம். அப்போது இங்கிலீஷ் முடிச்சுட்டு நாம் ரீசனிங் போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? எனக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கணும். மாதிரி கொஸ்டின் ரீட் பண்ணணும். ஆர்சி கிடையாது, பட் இது டைம் ஆகும். ஐடியா சென்ட்ரல் ஐடியா செம்மையாக சென்ட்ரல் ஐடியா வச்சுருக்கானுங்க. மொதல் 10 டைம் இருக்கும். எரர் கொஸ்டின்ஸ் இருக்குது 5, ஃபில்லர்ஸ் இருக்குது. ஆர்சி நிறைய அடிச்சிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிட்டு. பேராஜம்பிள்ஸ் 25 ஆர்சி, 25லேருந்து 31 வரைக்கும் ஆர்சி தான். அடுத்தது 4 கொஸ்டின் ஆர்சி தான். 3 ஆர்சி வேறு இருக்கா? நல்ல டைம் எடுக்கும். அது நல்ல டைம் எடுக்கும். பார்ப்போம் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் எரர்ஸுக்கும் ஃபில்லர்ஸையும் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஓகே, எவ்வளோ முடிக்க முடியுது? என்னுடைய டார்கெட் வந்து இருக்கிற எல்லா கொஸ்டினும் போடுறது தான். எவ்வளோ முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். ரெக்கார்டிங்லாம் ஆகுதா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எல்லாம் ஃபைனா? ரைட், ஓகே. 2 நிமிஷம் ஓடிடுச்சு. டிஸ்ரப்டட். ஓகே, இதுதான் எரர் இருக்குது. எங்கே எரர் தானே? ஃபாஸ்ட்டாக எரர்லாம் வேகமாக போகணும். அன்யூஷுவலி வாலடைல் திஸ் குவார்ட்டர் வித் இன்வெஸ்டர்ஸ் ஆசிலேட்டிங் பிட்வீன் ஆப்டிமிஸ்ட் அபவுட் எக்கனாமிக் ரெக்கவரி, fears of a prolonged inflationary spiral. ஆப்டிமிசம் அபவுட் எதை பற்றி? எக்கனாமிக் ரெக்கவரி பற்றி. அண்ட் ஃபியர்ஸ் ஆசிலேட்டிங் பிட்வீன் ஆப்டிமிசம் அண்ட் ஃபியர்ஸ். ஓகே, இது நோ எரர் மாதிரி இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். The same drug failed to produce any measurable improvement when administered. Showcased traditional மியூசிக், டான்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும்? கொஷினை பாஸ் பண்ணணுங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த டெஸ்ட்டெல்லாம் போட்டு காமிக்கிறதுக்குன்னா கொஷினை பாஸ் பண்ணி நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து போடணும். சரியா? நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் பாஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் போடணும். அதுக்கப்புறம் ஓகே தான் ஆன்சர் அப்படின்னு மூவ் ஆன் ஆகணும். கொஸ்டினுடைய கரெக்ஷன் வந்துட்டு நம்ம சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய லைவ் வீடியோஸும் நம்ம இதுக்கான கரெக்ஷன் போடுவோம். பட் இதுதான் ஆன்சர். An unvarnished account of life in the hinterlands during the 1970s when electricity was scarce, modern conveniences had not been fully diffused. ஓகே, அப்போ நோ எரர் ஒன்று கரெக்டாக தான் இருக்குது. 20 போடுவோம். The research team concluded that climate models often underestimate the pace of polar ice melt. என்னடா கிளைமேட் மாடல்ஸ் வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுதான். இதை போலார் ஐஸ் மெல்ட்டை வந்துட்டு போலார் ஐஸ் மெல்ட்டுடைய ஸ்பீட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுதான். Though many scientists have questioned whether climate models are reliable at all. இது அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி பாயிண்ட் தான் வருது. ஒன்லி 3 இருக்குதா?
3 வர்ற மாரி தான் எனக்கு தோணுது. அண்ட் நியூ சேட்டலைட் டேட்டா ரிவீல் தட் ஐஸ் ஷீட்ஸ் ஆர் தின்னிங் ஃபாஸ்டர் தென் ப்ரொஜெக்டட். ஓகே. 1 வரும். 1 அண்ட் 3 கண்டிப்பா வரும். மோஸ்ட் பெசிமிஸ்டிக் சினாரியோஸ் இன் நெகோஷியேஷன்ஸ். நெகோஷியேஷன்ஸ பத்தி பேசலையே. ஸோ 1 இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. 2 வாய்ப்பு இல்ல. 1 அண்ட் 2 இருக்கா? 1 அண்ட் 2 இருந்துச்சுன்னா டவுட் வரலாம். 2 ஓகே. 2 தோ போட்டு மாத்தி பேசணும். தோ போட்டு நெகட்டிவா தான் பேசுறாங்க. மேல கிளைமேட் மாடல்ஸ் நெகட்டிவ், தோ போட்டு நெகட்டிவ் வராது. ஸோ ஒன்லி 1 போட்டுக்கிறேன். அடுத்தது இன் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் லாஸ் அவர்ஷன் ஹஸ் பீன் வைட்லி ஸ்டடீட். ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஃபர்ஸ்ட் ஒன் வரும். செம்ம கஷ்டமா இருக்குடா. பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் பிஹேவியரை பற்றி பேசுகிறாங்க. லாஸ் அவர்ஷனை நிறைய படிச்சிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த லாஸுக்கு வந்து பயப்படுறாங்கன்னு காமிக்குது. ஓகே. மோஸ்ட் ஃபினான்ஷியல் மாடல்ஸ் அஸ்யூம் இண்டிவிஜுவல்ஸ் பிஹேவியர்ஸ் ரேஷனல் ஆப்டிமைசஸ். 1 அண்ட் 2 இருக்குதா? 1 அண்ட் 2 இருந்துச்சுன்னா கஷ்டம் நம்மளுக்கு. 1 அண்ட் 2 இல்லை 1, 2 அண்ட் 3. Despite the fact that financial models assume individuals behave as rational ஆப்டிமைசர்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த அந்த மீனிங் வரலையே. ஆப்டிமைசர்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்கன்ற சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அவசியமே ஏற்படலையே. லாஸ் அவர்ஷன்னா ஓகே புரியுது. லாஸை வெறுக்கிறாங்க. டவுட்டு தான் இது. டவுட்டு தான் எனக்கு. 1, 2, 3 வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டவுட்டு தான். போடுவோம். ஆல் 1, 2 and 3 எதுக்கு வரலைன்னா நான் இதுக்கு தான் போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்கியலாஜிக்கல் டிஸ்கவரி ஆஃப் 4,000 year old city in the Indus Valley has forced civilizations to reconsider earlier assumptions. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்று வரும். செகண்ட் ஒன்று வரும். ஆல் 1, 2 and 3 வர மாதிரில இருக்கு இவன். சிட்டி கண்டுபிடிச்சிருக்கான். ஆல் 1, 2 and 3. Rise of social media platforms has altered how news is consumed. Only 1 இல்லை 1 and 3. 1 and 3 இருக்கு. ஒன் கண்டிப்பாக வரும். வித் ஆல்காரிதம்ஸ் ப்ரையாரிட்டைசிங் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்கிறத ஆல்டர் பண்ணி 1 போடுவோம். இதை விட 1 பப்ளிக் டிஸ்கஷன் நியூஸு பப்ளிக் டிஸ்கஷன் ரிலேட்டட் தான். இல்லை இது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தப்பாகும். தப்பாகும். ஏதோ ஒன்று தப்பாகும். ஏன்னா நம்மளால உறுதியாக இதுதான் ஒன்று கண்டுபிடிக்க முடிஞ்சு. அப்புறம் இது ரிலேட்டடாக வர்ற மாதிரியே இருக்கு. இன்னும் இந்த லைனில் கொடுத்தது தான் கஷ்டம். 2, 3 லைன் கொடுத்துருந்தா ஒன்று தான் கரெக்ட். and 3, 4. Philosophers of science argue that paradigms shape not only how data are interpreted but also what questions are asked.
Philosophers of science argue பண்றாங்க. பேரடைம் பேரடைம் என்னது? பரிமாணங்கள், இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற மாதிரி. Then the theory, second one, எந்த தியரி? பேரடைம்ஸ் ஷேப். டேட்டா இன்டர்பிரட் பண்ணது மட்டும் இல்லை, என்ன கொஷின் கேட்குறாங்கன்ட்டு பேரடைம்ஸ் தான் ஷேப் பண்ணுறாங்க. டவுட் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 3 ஓகே. 1 and 3 இருக்கான்னு பார்ப்போம். 5ல் கண்டிப்பாக ஏதாவது டவுட்டாக இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது தப்பாக இருக்கும். பட் பார்த்துக்கிடுவோம். அடுத்தது பேராஜம்பிள்ஸ் 10 கொஷின் ஃபாஸ்ட்டாக போடும். அந்த 10 கொஷின் 5 நிமிஷத்துக்கு நம்ம ப்ராப்பராக போட முடியுதான்னு பார்ப்போம். இதெல்லாம் முக்கியமான கொஷின். When an earthquake devastated the coastal region, displacing thousands, refused to central aid, mobilized local volunteers, NGOs, supervised relief, based and transparent communication, those skeptics of long-term rehabilitation. Okay, pragmatic கண்டிப்பாக வரும். நெக்லிஜென்ட் வராது. 1 pragmatic, resourceful, compassionate வரும். 1 and 3 சொல்லலாம். நெக்லிஜென்ட் வராது. நெக்லிஜென்ட் வராது. யாரும் நெக்லெக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்கா? சென்ட்ரல் எய்ட் நெக்லெக்ட் பண்ண மாதிரி இல்லை. மெட்டிகுலஸ், சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர் பார்த்துக்கிறாரு. பர்சனலி சூப்பர்வைஸ் ரிலீஃப், எம்பத்தட்டிக், ஃபீல் பண்ணுறாரு. இம்ப்ரோவைசேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாரு. 1 and 3. Next one, heated parliamentary debate on climate policy. Opposition leader Rohan Deshpande dismantled the rural coalition arguments of sharp statistics. Eloquent, incisive, provocative. 2 கண்டிப்பாக வரும். ஷாலோ வராதே. பாப்புலிஸ்ட் ஓகே, கன்வின்சிங் ஓகே, ஷாலோ வராது. 2 கண்டிப்பாக வரும். ட்ரென்ச்சென்ட்னா எனக்கு மீனிங் டவுட்டாக இருக்கு. 2 கண்டிப்பாக வரும். 2 வேறு ஆப்ஷனில் வச்சு. பர்சுவேசிவ், கன்ஃபரன்டேஷனல் வரும். கன்வின்சிங், பாப்புலிஸ்ட் வரும். ஷாலோ வராது. ஒன்லி 2 வரணும், இல்லை 2 and 3 வரணும். பென்சென்ட் எனக்கு தெரியும். ட்ரென்ச்சென்ட் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரியாது. அந்த வார்த்தை தெரியாதனால இந்த கொஸ்டின் பிரச்சனை ஆகிடுது பாருங்க. நல்லா பேசுகிறாரு, பயங்கரமாக பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வராது, ஷாலோ வராது. Though critics accused him of grandstanding, பிரம்மாண்டப்படுத்துற நல்லா செம்மையாக இருக்குது இந்த கொஸ்டின், சூப்பராக இருக்குது. Tragic accidents plus media criticism of evading questions. Loss, initiative, safety audits, victim. Accountable reform, பேசு வராது. Candid, provocative, இவேடு பண்ணலைங்க. இவேடு பண்ணுறதுக்கு பதிலான்னு தான் இருக்குது. ஏன் இதுக்கு 1 and 3 வந்திருக்கு? டவுட்டாக இருக்குது. சிச்சுவேஷனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே. As Arctic ice retreats at record speed, shipping companies eye new trade routes, while nations
நெக்ஸ்ட் கொஸ்டின். லாக் இன் பண்ணணும். ஐடி ஆஃப் த பேர். Set in the fragile ecosystem. தெரிஞ்சபடிக்கு அடிச்சிருக்கேன். நம்மளுக்கு இல்லை. Trees resemble intractable cultural conflicts rather than recent disagreement. டூவும் த்ரீயும் வராது. ஆஃப்டி அப்போ நம்மளால யோசிக்கவே முடியல. காஸ்மோபாலிட்டன் எத்திக்ஸ். ஆனால் இருக்க தான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. என் பார்த்தோன்னே டக்குனு ஆன்சர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன் தான் பார்ப்பேன். ஆன்சர் பேராஜம்பில் அடிக்கிறோம், அடி போகிறோம். ஆர் எஸ் பிக்யூ ஆர்எஸ்டி ஆர்எஸ்டி இல்லை, ஆர்எஸ்டிபி. ஐயோ, ஐ தான் ஃபஸ்ட்டுன்னு எடுக்கணுமா? அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா ஆறு தானடா செகண்டு.
ஆறு எஸ் ஆர் எஸ் ஐ ஃபஸ்ட்டு ஐஆர்எஸ்டி கியூ சென்டென்ஸ் அதுதான். இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. 3 ஆர்சி இருக்கு. கடகடன்னு போட்டுட்டோம்னா 35 to 40. Tripping over one another. சத்தியமா தெரியல. ஆர்சியை மாற்றி எடுத்துட்டோம்னா சொல்லி முடிஞ்சிட்டு. டேரிங்னா வெளிப்படையே தெரிகிறது. நாளை கொஸ்டின் தான் இருக்கான். இவன் ஈஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஈஸியாக இருக்குது. இது போட்டுடலாம். அதான் எனக்கு புரியுது. Tripping over another. ஓகே, பேசேஜில் கொஸ்டினே இல்லை, அதனால் அதை அப்படியே ஸ்கிப் அடிச்சிட்டேன் நான். ஓகே, இதுதான் ஆன்சர். நம்பா ஆர்சி தான் அழகாக அடிச்சிடலாம். கிடையாது, கஷ்டமாக இருக்கக்கூடாது. டிக்ளைன் ஆஃப் த வெஸ்டர் காம்ப்ளிகேட்டட் primarily because end of history thing is always going up, but opposite iniquity virtue. இது அடுத்த அரிசி இல்லடா.
ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொஸ்டின், செகண்ட் பேராகிராஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி. புரிய மாட்டேங்குதே. The Cold War concluded. ஏதான் சூப்பர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அது இதுன்னு நாங்கள், ஆனால் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை. Changes in inner feature. என்லெஸ் கன்ஜெக்சர் கெஸ் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. எதுக்கு இதை காமிக்கிறாரு அப்படின்னா அந்த முந்தின லைனை தான் சொல்ல முடியும். ஒய் டஸ் தி ஆத்தர் ரீகால்னா இதுவாக தான் இருக்கணும். இந்த கொஷின் மட்டும் நான் கட்டப்படுறேன்னா வேற லெவல் உண்மையிலே. சூப்பராக இருக்குது பேசேஜ், நல்லா புரியுது. இருக்கு கிளைமேட் சேஞ்ச் அடிச்சிட்டேன். ஆர்சியே காப்பாற்றுது. ஆர்சி காப்பாற்றிருக்கு. கான்ஃபிடென்ட்டாக போட முடியுது. Science commits suicide the moment it adopts a creed. Avoiding gas station bathrooms. Creeds from ain't even reactionary. Resumed victims. Commendable, appreciable. இது போட்டனாடா ஒரு 36
ஏய் இல்லையாடா இப்போ பார்த்து பண்ணுறீங்க. ஏதான் ஆன்சர் ஏதான் 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 மாத்தாத. வாங்க வாங்க, பயப்படக்கூடாது, டைம் ஓடுதுன்ட்டு. சரி, ரைட், ஓகே, ஏதான் இதான் ஆன்சருக்கு பக்கம். ஈவன் ரியாக்ஷன் எங்க இருக்கு? Other call barring creep. இருக்க தான் ஆன்சர் வாய்ப்பு இருக்கு. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ரெண்டே கொஸ்டின் என்ன போட்டோம்? பாத்ரூம் கொஸ்டின். அதராம இந்த கொஸ்டின் எடு. Doomed victims. தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓவர் டன். நல்ல நல்ல ஒரு டிஃபிகல்ட்டான பேப்பர். சில இடங்கள்லாம் நல்லா நம்மளை சுற்றி 7-8 தப்பாக தான். யாருக்கு காமிக்க முடியாது. நான் அப்போ நம்ம இதை ஒரு நாள் போட்டுக்கணும். நேரம் இல்லை, பெரிய வீடியோ பார்ப்பது ஒரு 40 நிமிஷம் இழுத்துருக்கும். ரீடிங் வந்து செம்மையாக வேணும் போல், அப்போ போட முடியும்னு.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யா போடலாம் அப்படிங்கிற மாதிரி போகுது கை. டைம் ஆயிரும். ஏன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும்னு நினைப்பேன். இன்னொரு நாள் போடும் கிரிட்டிக்கல் ரேசிங். எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்ததை விட கம்மியாக தான் தப்பாயிருக்கு. இவனுக்கு தான் அந்த வீணா போனவனு தான் நம்ம உயிரை வாங்குவானுங்க. ஒன் தான் போட்டேன். 2 போட்டிருக்கேடா. 1 போட்டிருக்கீங்க. நான் வர வாய்ப்பே இல்லைடா. நெகோஷியேஷன்ஸ் இல்லைடாங்க. ஸோ பாலிசி மேக்கர்ஸ் ஜென்ரலி இக்னோர். நெகோஷியேஷன்ஸை எப்படா நான் கண்டுபிடிப்பேன்? நெகோஷியேஷன்ஸுங்கும் போது எனக்கு வேற இல்லை வருது. டிஸ்கஷன், ரிசர்ச் இந்த மாதிரி வார்த்தை கொடுத்து கண்டுபிடிச்சானடா. அடுபாவிகளா. Loss aversion is widely studied. நினைச்சேன்டா டேய் ஏதாவது சம்பவத்தை பண்ணுவீங்க. இப்போ பாருங்க இவன் ஃபுல்லாக தப்பாயிருக்கான். நம்ம 65 67 60 1 and 2 அவங்க ஆல் 120. டேய் இப்பன்னா எவ்வளோ தப்பா வரான் டேய். டூ அண்ட் த்ரீயா? 1 and 2 தானா? 3 ஏன் வராது? எஸ் கொஹிரண்ட். இல்லை நல்லா வருது. இதுக்கு அங்கே கொஹிரண்ட் இங்கே கொஹிரண்ட் இல்லை. நீங்கள் பாருங்க இந்த ஒத்த ஏரியானால என் மார்க்கே நாசமாக போயிட்டு. இவன் தான் இருக்கிறதுல எனக்கு கஷ்டமாக இருந்தால் இவன் கரெக்ட் ஆகிட்டான். 9 நான் போட்டேனா? தெளிவாக எடுத்துக்கலாம். ஒத்த லைனில் நீங்கள் கண்டுபிடிக்க ரொம்ப பாருங்க. ஒத்த லைனில் நீங்கள் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். பிடிக்கும் போட்டவனுக்கு தான் கரெக்டாகும். எல்லா விஷயத்தையும் கரெக்டாக போட்டானாடா. இப்படி நீ அடிச்சு நொறுக்கியாச்சு. இதெல்லாம் ஒரு கொஷின் எஸ் தான் பண்ணோம். தான் தெரியாது. எழுதிக்கிடணும். படித்து எழுதிக்கிடணும். டென்ஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு தெரியல. எழுதிக்கிடணும். கரெக்ட் ஆகிட்டாங்களா? இவங்களாம் வந்துட்டு நல்லா இருந்தாங்க. நல்ல கொஷின் ஓ வச்சே பிடிச்சி போட்டோம்னா ஆர்சியும் போட முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவளுடன் எதிர்பார்த்த இந்த டெஸ்ட் நல்லா கஷ்டமாக இருந்துச்சுடா. நல்லா கஷ்டமாக இருந்துச்சு. முன்னாடி இருந்த ஆர்சி கைக்க பேலன்ஸ் ஓகே. 88 எவனுமே வரல எனக்கு. சந்தேகம் ஏற்படுத்தல் யார் என்றால் ஈஸியாக ஈஸி அழகா போட்டுடலாம். ஏன் கிடையாது. இவன் அலஜம்பிள் வந்துட்டு அவங்க வச்சிருந்தது கண்டுபிடி
சென்ட்ரல் ஐடியா எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே சென்ட்ரல் ஐடியா ஈஸியாக இருந்துச்சு. கம்ப்ளீஷன் தான் பிரச்சனையா. கம்ப்ளீஷன் ஜஸ்ட்டு நான் கம்ப்ளீஷன்லாம் மல்டிபிள் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் சென்டென்ஸில் இருந்து ஃப்ளோ சொல்யூஷன், ஏன்னா எண்டு நான் பண்ண போகிறேன், சொல்யூஷன் வருதா, ப்ரீவியஸ் இதுலேருந்து ஃப்ளோ கண்டினியூ ஆகுதா, இப்படி தான் நம்ம பார்த்து போட்டது. அதனால் இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக நான் கரெக்ஷன் கொடுப்பேன். இதை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்க்க சொல்லிட்டேன், ஏற்கனவே செக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை போட்டே 40% வந்தாச்சு. ஒரே ஒரு செக்ஷன் போட்டேன். 100% இருக்கணும்டா. ஃபஸ்ட்டு 35. இது 35 போடவே முடியாது. இது வந்துட்டு ஏன்னா அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளூக்கு மாதிரி இருக்குது. மீதி கொஸ்டின் மட்டும் தான் நீங்கள் போட முடியுன்ற மாதிரி இருக்குது. டோட்டல் மார்க்ஸ் வச்சு வருது. பிலோ ஆவரேஜ். பிலோ ஆவரேஜ் அண்ணா, வீக்கு கிடையாதாண்ணா. ஏரியாவில் 4 தப்பு விட்ருக்கேன்டா. அது எனக்கு வீக் ஏரியாடா. ஸோ இவ்வளோதான். இதுதான் மேட்ரு. ஆர்சி வந்துட்டு டிஃபிகல்ட்டுன்னு இல்லை, பட் ஈஸின்னு இல்லை. ஸ்கோரிங் ஏரியா கொஞ்சம் தான் இருந்துச்சு. இதில் ஒரு 15 மார்க் 10 to 15 எடுக்கலாம். 10 to 15 கண்டிப்பாக பாசிபிள். 10 to 15 கண்டிப்பாக பாசிபிள். எங்கள் கிளாஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் வந்துட்டு ஆஃப்லைன் கிளாஸில் ஒரே ஒரு பையன் மட்டும் 28 போட்டான். மற்றவங்க வந்துட்டு 22 தான். 28 ஒருத்தங்க, 2 பேர் 22. அதுக்கப்புறம் எல்லாருமே 20 கீழே தான். பொறுக்கி போடலாம், ஒரு ஆர்சி போடலாம். ஆர்சின்னு சொல்கிறேன்ல, கொஸ்டின் பார்த்தா போடணும். நீங்கள் முன்னாடி இருக்கிற ஆர்சி 5 கொஸ்டின் இருக்கா, முன்னாடி இருக்கிறதுல 6 கொஸ்டின் இருக்கா, முன்னாடி 6 இருக்கா, ஃபர்ஸ்ட் அப்போ 6 சைடுக்கு போங்க. 6 கொஸ்டின் இருக்குதுன்னா அதை பற்றி யோசிங்க. அதில் 2 எது எனக்கு பிடிச்ச டாப்பிக்காக இருக்குது, இல்லை எது கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இன்ஃபரன்ஸு ட்ரூ ஃபால்ஸ் எல்லாம் இல்லை, தூக்கி போட முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த ஏரியாவை நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்குறேன். என் அப்ரோச்சை பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் ரீட் பண்ணுறேன். நான் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு ரீட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யார் வந்துட்டா அப்படின்னா, வாசித்த உடனே இந்த கொஸ்டினை நான் வாசித்த உடனே எனக்கு டிக்ளைன் ஆஃப் த வெஸ்ட் முதல்ல இருக்குது. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் புரிஞ்சால் போதும், எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் போட்டுடலாம். 2வது கொஸ்டின் எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது, இந்த பேராகிராஃப் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு பேராகிராஃபும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அப்படி அந்த ஃப்ளோவில் வரணும். கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு. பட் பாருங்கள், கம்மியான பேர் தான் கரெக்டாக போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்பேரிட்டிவ்லி ஈஸி, செகண்ட் கொஸ்டின் கஷ்டம், 3வது கொஸ்டின் அதே மாதிரி ஈஸி. இந்த இடத்த வாசித்தா போதும். 4th கொஸ்டின் டிஃபிகல்ட். ஏன்னா அவங்க டைரெக்டாக சொல்ல வாட் டஸ் தி ஆத்தர் ரீகால், எதுக்கு ரீகால் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கதை புரிஞ்சாதான் தெரியும். ப்ரீவியஸ் லைனை வச்சு தான் நான் போட்டேன். லாங் இன்டெலெக்சுவல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது அவர் புக் எழுதுறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபெயில் ஆகும்னு கெஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்சிஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். எடிட்டோரியல்ஸை விட இந்த மாதிரி ஆர்சிஸ் ட்ரை பண்ணலாம். இதில் 3 ஆர்சி இருக்குது. போன வருஷம் இதில் 3 ஆர்சி இருந்துச்சு. கோல்டு மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது இந்த பேராகிராஃபை பார்க்கணும். இது இங்கே பேராகிராஃபில் என்ன இருந்துச்சு, வெஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஆனால் வெஸ்ட்டில் தான் எல்லாமே இருக்குன்னு கிடையாது. ஸோ தெரிஞ்ச ஸ்டோரிஸ், தெரிஞ்ச விஷயங்கள் தான் வாசிக்கும் போது நம்மளுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் இருக்குல்ல. இந்த ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒரு கொஸ்டின் வச்சு கடைசியாக அவ்வளோதானா கொஸ்டின், அவ்வளோதானா. அதில் ஈக்விட்டிக்கு முன்னாடி ஓகே, இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இந்த ஆர்சி தான் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு 4 நிமிஷம் தான் இருந்துச்சு. பட் இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இது வந்துட்டு அனாலஜி ரொம்ப ஈஸி. 3வது இது கஷ்டம். ஏன்னா இது ஆப்போசிட். அப்போ இப்படி இருக்கிறாங்கன்னு நான் ஆன்சராக போட்டேன். ஆப்ஷன் ரெஸ்யூம்டு விக்டிம்ஸ் வரைக்கும் வச்சு தான் கடைசி கொஸ்டின் கரெக்டாக போட்டது பார்த்துக்கிடுங்க. கொஸ்டின் தான் உங்களை காப்பாற்றி விடும். விடுவானுங்க இந்த மாதிரி அட்டன் பண்ண மாட்டாங்க இந்த ஆர்சிலாம். கீழே வரணும் எனக்கு ரெஸ்யூம்டு விக்டிம்ஸ். டோட்டல் ஸ்டோரி சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். அழகாக இந்த ஆர்சிஸ் படிக்கலாம். பட் இது டைம் ஆகும். மாதிரி ஒரு ஆர்சி எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஒர்த்து அந்த எடிட்டோரியல்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நாள் இதை எடுத்து
பண்ணுங்க. ஆர்ட்ஸியை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃப்ளோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பொறுமையாக போடுங்க. இந்த ஆர்சிஎஸ்லாம் 1 hour எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இதுக்காக தான், இந்த மாதிரி டெஸ்ட்டுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் மார்க்கில் போகிறோம். இது நானே எதிர்பார்க்கல இவ்வளோ மார்க் வரும்னு, பட் வந்திருக்கு. எனக்கு இந்த ஏரியா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா என்னால் சில ஆன்சர்ஸ் 69ல் ஆல் 1, 2 and 3 சுத்தமாக என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா அந்த பேரடைம்னா பரிமாணம்னு 2 டவுட் வந்துச்சு. அப்புறம் 2 வராதுன்ட்டு எலிமினேட் பண்ணிட்டேன். 1 and 3 கண்டிப்பாக இருந்துச்சு. 1 and 3 வராது அப்படிங்கிற வச்சு 1 and 3 தான் போட்டேன். ஏன்னா இதுக்கு ஆன்சர் ஆல் 1, 2 and 3 வந்து 67 and 69 இஸ் கம்ப்ளீட்லி போட்டுருந்துருக்கலாம். இவன் ஓகே. நான் கரெக்ஷன் பார்க்கும்போது நான் பார்க்கணும்ல, நான் தெளிவாக பார்க்கணும். ஏன் தப்பு போட்டிருக்கேன், என்ன தப்பு போட்டிருக்கேன். இங்கே வந்து நெகோஷியேஷன்ஸ் வார்த்தை இல்லைன்னா 100% அந்த கொஷனாக அடிச்சிருப்பேன். 66 ஆல் 1, 2 and 3 வரும்னு தெரிஞ்சுட்டு 2 and 3 போட்டேன். 1 கண்டிப்பாக வருமே. 1 கண்டிப்பாக வருமே. 1 and 3 தான் நான் யோசிச்சது. 1 and 3 தான். ஓகே, அப்போ கரெக்ஷன் விட்ட ஏரியாவை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். மக்களே, கீழே எப்படி இருந்துச்சு, என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.